சென்னையில் நடந்துட்டு இருக்க டெஸ்ட் போட்டியை T20 போட்டியாக மாற்றி சுபம் கில் ரிஷப் பண்ட் சதம் அடித்து பல சாதனைகளை முறியடிச்சிருக்காங்க. மேலும் இந்திய அணி தற்போது வலுவான நிலையில் இருக்காங்க. இந்திய விசஸ் வங்கதேசம் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையான முதல் டெஸ்ட் மேட்ச் சேப்பகத்தில் நடக்குது. இந்த மேட்ச்சில் முதல்ல பேட்டிங் ஆடிய இந்தியனுடைய தொடக்கம் மோசமாக இருந்துச்சு. ரோஹித் 6 ரன்லையும் சுபம் கில் டெக் அவுட்லையும் விராட் கோலி 6 ரன்லையும் அவுட் ஆக எஸ்எஸ் ஜெய்ஸ்வால் 118 பாலுக்கு 56 ரன்னும் ரிஷப் பண்ட் 52 பாலுக்கு 39 ரன் அடித்து இந்திய அணியை கரை சேர்த்தாங்க. கேஎல் ராகுல் 52 பாலுக்கு 16 ரன் அடித்து அவுட் ஆக பின்னர் பாட்டுஜி அமைச்சர் அஸ்வின் ஜடேஜா இந்திய அணியை தோல்வியிலிருந்து மீட்டாங்க. இதில் ஜடேஜா 124 பாலுக்கு 84 ரன் 2 6 அடித்து அவுட் ஆனாங்க. தமிழக வீரர் அஸ்வின் சேப்பாக்கம் மைதானத்தில் 133 பாலுக்கு 113 ரன் 13 பவுண்டரி 2 6 84 கிட்ட விக்கெட் வச்சு கடைசி விக்கெட்டாக அவுட் ஆனாங்க. இதனால் இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் 91.2 ஓவர் முடியல 10 விக்கெட்டில் பேருக்கு 376 ஒரு சூப்பரான டார்கெட் எதிரணிக்கு செட் பண்ணாங்க. இந்த மேட்ச்சில் எஸ்எஸ் ஜெய்ஸ்வால் அஸ்வின் ஜடேஜாவுடைய மிக சிறந்த பேட்டிங் காரணமாக தான் இந்திய அணி 397 ரன் அடித்தாங்க. எதிரணி பந்துவீச்சு தரப்பில் டாக்ஸிக் அகமது 3 விக்கெட்டும் ஹசான் 5 விக்கெட் எடுத்தாங்க. பின்னர் களமிறங்கிய வங்கதேச அணி இந்திய பவுலர்களுக்கு எதிராக திணறி அடுத்தடுத்து விக்கெட்டை இழந்தாங்க. அந்த அணியில் அதிகபட்சமாக சாண்டோ 30 பாலுக்கு 20 ரன்னும் சகிவுல் ஹசன் 32 ரன்னும் லிட்டில் தாஸ் 22 ரன்னும் அடிச்சிருந்தாங்க. வங்கதேச அணி 47.1 ஓவர் முடியல 10 விக்கெட்டில் பேருக்கு 149 ரன் அடித்து அனைத்து விக்கெட்டையும் பறிகொடுத்தாங்க. இந்திய அணி பந்துவீச்சு தரப்பில் பும்ரா முதல் இன்னிங்ஸில் 4 விக்கெட்டும் சிராஜ் ஆக்தீப் சிங் 2 விக்கெட்டும் ஜடேஜா 2 விக்கெட் எடுத்து சம்பவம் பண்ணாங்க. பின்னர் களமிறங்கிய இந்திய அணி அவங்களுடைய இரண்டாவது இன்னிங்ஸில் அதிரடியாக விளையாட ட்ரை பண்ணாங்க. இதில் ரோஹித் 5 ரன்லையும் எஸ்எஸ் ஜெய்ஸ்வால் 10 ரன்லையும் அவுட் ஆக அதற்கப்புறம் உள்ள வந்து விராட் கோலி 37 பாலுக்கு 17 ரன் 2 பவுண்டரி அடிச்சிருக்கும் போது ஹசான் போட்ட பாலில் எல்பி ஆகிட்டு வெளில போயிட்டார். ஆனால் விராட் கோலி ரிவ்யூ எடுத்திருந்தா அவர் தப்பிச்சிருப்பார். ஆனால் ரிவ்யூ எடுக்காமல் விராட் கோலி நாட் அவுட்டுன்னு நினச்சி அவுட் ஆகிட்டு வெளில போயிட்டார். அதற்கப்புறம் சுபம் கில் கூட பார்ட்னர்ஷிப் அமைச்சர் ரிஷப் பண்ட் போட்டி அதிரடியாக எடுத்துகிட்டு போனாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு 200 ரன் கிட்ட பார்ட்னர்ஷிப் அமைச்சிருப்பாங்க. இந்த மேட்ச்சில் அதிரடியாக விளையாண்ட ரிஷப் பண்ட் 80 ரன்களுக்கு மேலே அடிச்சிருக்கும் போது இறங்கி 6 எல்லாம் அடித்தது மட்டும் இல்லாமல் அவருடைய ட்ரேட்மார்க் ஷாட்டையும் அடித்து அவருடைய சதத்தை பூர்த்தி பண்ணார். அதிரடியாக விளையாண்ட ரிஷப் பண்ட் 128 பாலுக்கு 109 ரன் 4 6 13 பவுண்டரி 185 கிட்ட விக்கெட் வச்சு அவுட் ஆகிட்டார். ரிஷப் பண்ட் இந்த மேட்ச்சில் சதம் அடிக்கிறது மூலம் விக்கெட் கீப்பராக டோனிக்கு அடுத்தபடியாக டெஸ்ட்டில் அதிக சதம் அடித்த வீரர்கள் லிஸ்ட்டில் டோனி இடத்தை பூர்த்தி பண்ணியிருக்கார். டோனி 9 சதம் டெஸ்ட்டில் அடிச்சிருக்கார். அதே போல் ரிஷப் பண்டும் 9 சதம் அடிச்சிருக்கார். அது மட்டும் இல்லாமல் 2 வருடத்துக்கு பிறகு இந்திய அணியில் கம்பாக்கான முதல் மேட்சிலேயே சதம் அடித்து ரிஷப் பண்ட் டெஸ்ட்டில் அவரை நிரூபிச்சிருக்கார். அதிரடியாக விளையாண்ட சுபம் கில் நாட் அவுட் பேட்ஸ்மேன் 176 பாலுக்கு 119 ரன் 10 பவுண்டரி 4 6 அடித்து கிரீஸில் இருந்தார். சுபம் கில் இந்த மேட்ச்சில் சதம் அடிக்கிறது மூலம் 2022க்கு பிறகு கடந்த 2 வருடமாக சர்வதேச போட்டியில் அதிக சதம் அடித்த வீரர் அப்படிங்கிற சாதனையை சுபம் கில் படிச்சிருக்கார். சுபம் கில் 12 சதம் அடிச்சிருக்கார். கேஎல் ராகுல் 19 பாலுக்கு 22 ரன் அடிச்சு நாட் அவுட் பேட்ஸ்மேன் கிரீஸில் இருக்க இந்திய அணி டிக்ளேர் கொடுத்துட்டாங்க. இந்திய அணி 64 ஓவர் முடியல 4 விக்கெட்டில் பேருக்கு 287 ரன் அடிச்சிருப்பாங்க. ஸோ 514 ரன் அடித்தா வெற்றி பெற சூழ்நிலையில் வங்கதேச அணியை பேட்டிங் ஆட அழைச்சிருப்பாங்க இந்திய அணி. ஸோ பின்னர் கிளம்பிறங்கிய வங்கதேச அணியுடைய தொடக்கம் சூப்பராக இருந்துச்சு. அந்த அணியை சேர்ந்த ஹசான் மற்றும் இஸ்லாம் தொடக்கத்தில் விக்கெட்டை விடாமல் 50 ரன் பார்ட்னர்ஷிப் அமைச்சாங்க. ஆனால் ஹசான் 47 பாலுக்கு 33 ரன் அடிச்சிருக்கும் போது பும்ரா போட்ட பாலில் எஸ்எஸ் ஜெய்ஸ்வால்கிட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளில போக ஈசான் 68 பாலுக்கு 35 ரன் அடிச்சிருக்கும் போது அஸ்வின் போட்ட பாலில் கில்ட்டை கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டாங்க. அடுத்ததாக வந்த மொமினுல் 24 பாலுக்கு 13 ரன் அடிச்சிருக்கும் போது அஸ்வின் போட்ட பாலில் போல்ட் ஆகிட்டு வெளில போக முஸ்டபிசுர் ரஹ்மான் 11 பாலுக்கு 13 ரன் அடிச்சிருக்கும் போது அஸ்வின் போட்ட பாலில் கேஎல் ராகுல்கிட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டாங்க. நாட் அவுட் பேட்ஸ்மேனாக சாண்டோ 51 ரன்னும் சகிவுல் ஹசன் 5 ரன் அடிச்சு கிரீஸில் இருக்காங்க. வங்கதேச அணி 4 விக்கெட்டில் பேருக்கு 158 ரன் அடிச்சிருக்காங்க. இன்னும் 2 நாள் பெண்டிங் இருக்குது. இந்த 2 நாளில் 357 ரன் அடித்தா வங்கதேச அணி வெற்றி பெறுவாங்க. இந்த அணி சூப்பராக பந்து வீசுறதுனால இந்த அணி வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது.